வெல்கம் டு MVSSYD ஃபேமிலி. வளமுடன் வாழ்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கோம். எதுக்குன்னு தெரியுமா? நாங்கள் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன். நடுவில் கொஞ்சம் ரெயினெல்லாம் இருந்ததுனால எங்களால் செய்ய முடியல. ஸோ இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கடாய் வச்சாச்சு. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்லை எண்ணெயை. இப்போ அதில் எண்ணெய் இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், நான் இது கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு லிட்டர் 280 ருபீஸ். இப்போ இதை அப்படியே கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு எங்களுக்கு 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி, அந்த தட்டை ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா? ஸோ அதை ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்போம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் லாங் வீடியோவில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெயை இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் இங்கே பாருங்கள், நாங்கள் இது ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் இது விற்கும். இங்கே பாருங்கள், இது ஜடாமன்சியோட வேறு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஜடாமன்சி. ஸோ இது ஆல்ரெடி வேம்பாலம் பட்டையை தட்டையில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நான் மறுபடியும் வாங்கிட்டும் வந்தேன். சரி, எண்ணெயில் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் ஆயில் பாக்கெட் ஒன்று இருந்தது, அதையும் இதிலே ஆட் பண்ணிட்டாங்க. நான் கூட இதில் விளக்கெண்ணெய் ப்ளஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணான்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிடைக்கல செக்கில் ஆட்டினது. ஸோ இந்த முறை நான் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம வேம்பாலம் பட்டை ஒரு 4, ஜடாமன்சி ஒரு 4 எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 4 போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். நானுமே நிறைய சர்ச் பண்ணிவிட்டு. ஸ்லோவிலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அடுப்பு. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 4 போடுங்க. போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேம்பாலம் பட்டை அது ஒரு 4. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் போட்டு அரைச்சும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் வேம்பாலம் பட்டையும் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம விட்டுற வேண்டியது தான். அந்த தட்டை கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கலர் நான் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தட்டை ரெடியாக இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எண்ணெயில் போடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது பார்த்தீங்களா? இப்போ இது கூட நம்ம அந்த தட்டையை ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. நிறைய இது அப்படியே விட்டுற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெட்டிவேர் ரெடியாக இருக்குது. வெட்டிவேர் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ நம்ம ஸோ இது எண்ணெய் ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய். ஸோ ஆனதுக்கு அப்புறமா நல்லா சில் பண்ணிவிட்டு எடுத்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த வெட்டி வேரை நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுருட்டி எண்ணெயில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.